வெல்கம் டு Atmos Vlogs. Hi friends. இப்போ எங்க இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா என்னடா அது கூர்க்கு. ஆமா, கூர்க்ல அபி ஃபால்ஸ் போயிட்டு இருக்குமா? ஆமா, அபி ஃபால்ஸ் போயிட்டு இருக்கேன்டா. ஏதா பேசடா பைத்தியம். நீ தான் பேசிட்டு இருக்கீல. வாடா வந்து ஏதா பேசுறதாடா, இன்டராக்ட் பண்ணதாடா இருக்கும். குறுக்க பேசினா மிக்ஸ் ஆயிடும், லாக் ஆயிடும். அதனால தான் பேசாம இருந்தேன். லாக் அதாவது டீம்ல கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட்டை செட் பண்ணிட்டோம். இந்த ரோபோட்டுக்கு இந்த மாதிரி மேப் செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது பாட்டுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும். அதே நீ வேற அவனை புகழ்ந்து புகழ்ந்து பேசுற பின்னாடி வந்துட்டான் பாத்தீங்களா? 4th கியர்ல வண்டி ஆஃப் பண்ணிட்டான். மலை மேல இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனெல்லாம் இவன் தான் பண்ணுவான். இன்னைக்கு கண்டிப்பா சொல்றேன், ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல எங்க சமூகத்தை பாப்பீங்க. நாளைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நியூஸ்ல வரதுக்கு நல்ல நல்ல வார்த்தைலாம் சொல்றேன். என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க, அவசரமா பேசுறான். இல்ல இப்பதான் என்னது ரோபோட் ஃபிக்ஸ் பண்ணோம், அதை பண்ணா நல்லா கிழிச்சிருவாரு, ஆட்டிடுவாருன்னா விட்டு இதோட 3வது வாட்டி ஆஃப் பண்ணிட்டான். நான் கிளம்பும் போதே ஒழுங்கா சொன்னேன், ஒரு ஜீப்பை ஹையர் பண்ணிட்டு போயிடலாம், இதெல்லாம் உனக்கு ஓட்ட வராது. இல்லை நான் ஓட்டுவேன், ஜீப்பு ஓட்டினா காசு அதிகமாகும், டீம்ல காசை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு இப்படின்னு பேசி கூட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு போறதுக்குள்ள இன்ஜின்ல இருந்து கிளட்ச் பெட்ட கழட்டி என் கையில கொடுத்துருவோம். அது மட்டும் 100% ஷூரா சொல்றேன். யாரே கழண்டு விழுந்து நல்லா என்ன படம் இந்த படம் அலெக்ஸ் பாண்டியன்ல சந்தான கார் ஒன்று காலி ஆகும். அதேதான். ஐயா அபி ஃபால்ஸ் போறேன்னு சொல்லிட்டு கிளாஸ் பிரிட்ஜ் கூட்டு பண்ணிட்டானுங்க. சூப்பர்யா, அதே போய் பாத்துருவோமா? ஆமா, கிளாஸ் பிரிட்ஜ் வந்துட்டோமா? ரேஷன் கடை மாதிரி கூட்டம் நிக்குது. எல்லா இடத்துலயும் ஓசில டிக்கெட் தர மாதிரி நிக்கிறாங்க. நீ ஃபால்ஸுக்கு போயிடியா, நம்ம ஈவினிங் வருவோம். ஆமா, ஈவினிங்கா வந்து கிளாஸ். இப்போ பெரிய விஷயம் என்னன்னா, காலையில இருந்து நான் அது என்னடா அது சன்ரைஸ் பாக்குறேன். அது வந்து மண்டால்பட்டியில போய் சன்ரைஸ் பார்க்கலான்னு ஒரு பிளானை போட்டோம். அந்த பிளான்ல எழுந்துக்கும் போது கரெக்டா மார்னிங் 6 o'clock எழுந்து கரெக்டா பிளான் பண்ணி போயிடலான்னு பிளான்லாம் வச்சுட்டானுங்க. அலாரம்லாம் வச்சாச்சு. சரியா? அலாரம் 50 வாட்டி அடிச்சு அசிங்கமா திட்டி காரி துப்பி அதே ஆஃப் ஆயிடுச்சு. எழுந்து பார்க்குற மணி 9. இதுக்கப்புறம் அங்க போய் சன்ரைஸை பார்த்தா சன்னு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நான் அப்பவே சொன்னேன், நமக்கு இந்த சன்னு கிளம்புறது இந்த சன் இறங்குறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, சன்ரைஸ் வேணாம், சன் செட்டு வேணா இருக்கு, அங்க போய் பார்க்கலான்னு சொன்னேன். நான் பார்த்தே தீருவேன் நானுங்க. சரி பார்த்துட்டோம். அதுல ஐயோ இந்த ரோபோட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, எப்போ மால் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னே தெரியல. இவனை வச்சுன்னு ஒரு ட்ரிப்பு 1/2 மணி நேரத்துல போய் சேர வேண்டிய ட்ரிப்பை 2 மணி நேரம் ஆகுது. ஒரே ஸ்ட்ரைட்டு தான், எங்கள் மேப்லேயே காட்டுது. ஒரு லெஃப்ட் எடுத்து அப்படி வந்துடும், ஆனால் எடுக்க மாட்டான். அப்போதான் விட்டு எடுத்துவார். போய் அது 400 கிலோமீட்டர் சுற்றி எங்களை ஒரு இடத்துக்கு வந்து சேர்த்தான் நேற்று. ஏம்பா இவன் ஐஸ் வித்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? ரொம்ப காலையில கிளம்பி எப்போ இவன் பரவாயில்ல, பின்னாடி ஒரு பாடி ஒண்ணு இருக்கு, கேமரா பார்த்தா தலை சுத்தம். கரெக்ட் அடிக்கிறவனுங்களுக்கு கூட இவ்வளவு தியாகமான்னு தெரியல. கேமரா பார்த்தா தலை சுத்தம், போன்ல உட்காந்து வண்டியில உட்காந்து போன் நோண்டா தலை சுத்தம், மலை மேல 2 ஏர் பின் போட்டா தலை சுத்தம். பேஷண்ட். ஆனா பிளான் ஆர்கனைஸ் பண்ணதே அவர் தான். அங்க இருந்து சென்னையில இருக்கிற வரைக்கும் போறோம்டா, கழட்டுறோம்டா, பண்றோம்டா, நம்ம பிளானே இல்லடா, என்னடா நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய vlog பண்றோம், பெருசா வரும் அப்படின்னா டீம் எப்படி செட் பண்ணிருக்காங்க பாருங்க. பைத்தியக்கார ரோபோட் ஒண்ணு, மலை மேல பேஷண்ட் ஒண்ணு, என்ன எதுல சேர்க்கிறது எனக்கே தெரியல. நானே தெரியல, அவனுக்கு ஏதாவது கமெண்ட் போடுவானுங்க. இன்டெலிஜென்ட் காய் ஒருத்தன் நடுவுல இது எதுக்கு வருது, என்ன பண்ண போகுது ஒண்ணுமே தெரியல. இதுல இன்னொருத்தர சேர்த்தோம். அவரு பிளானை விட முக்கியமானதுன்னா இக்கியா. ஆமா, கிளம்பி போனவருதான் பொம்பளை. பொம்பளை சொக்கு கேக்குது. பொம்பளை தான். நீங்க இங்க இருந்து வெளியூருக்கு ட்ரிப்பு போட்டா கூட அவரு பொம்பளை இருந்தாதான் வருவாரு, பொம்பளை இருந்தா வரமாட்டேன். அதான் அவருக்கு இக்கி. நோ பேட் வேர்ட்ஸ். லேடிஸ் பீப் போடுறேன் அவனுக்கு. இதுக்கு எதுக்கு பீப்? சும்மாடா. பொம்பளை லேடிஸ்னா தமிழ் பொம்பளை எவனோ பாத்தீங்களா? நான் தான் சொன்னல, அந்த ரோபோட்டை பாருங்க, நல்லா பாருங்க. அவன் இவனும் சாதாரண ஆளு. ரோபோட்டை பார்க்காம கேமரா பார்க்க இல்ல கேமரா நீ பார்க்காத, நீ அங்க யாரை பார்க்கணும்னா ரோபோட்டை பாருங்கன்னு.
இப்ப தாடிக்கல போட்டாரு தலைவர் போயிட்டே இருப்பாரு. பாத்தீங்களா மேல ஸ்லோப்ல இருக்கும் நான் கீழ் போட மாட்டோம் அப்படியே ஏத்துவோம். இந்த மாதிரி பைத்தியக்கார பசங்க நிறைய பேர் வருவானுங்க, அவங்க ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்காக போட்டிருக்காங்க. ஐயா ஒரு மலை மேல குட்டி குட்டி மலை மாதிரி இத்தனை ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சுக்கிட்டீங்க, நாங்க எங்கேயா போறது மாதிரியா ஆட்டு ஆட்டு ஆடுது. ஏற்கனவே ஒருத்தனுக்கு அங்க கலக்கின்னு இருக்குது வாய், மொத்தம் கொப்புளிச்சுல போறாரு. இறக்கியாச்சா லைட்டா காத்து வரணும்ல. போறோம். ஆனா ஒரே விஷயங்க, மலை மேல ஏர்பின் பெண்ட் இல்லாம வந்த ஒரே இடம், உங்களுக்கு யாருக்காவது ஏர்பின் பெண்ட் இல்லாம ஹில் ஸ்டேஷன் போன ஆசைப்பட்டீங்கன்னா கூர்க்கு சஜஸ்ட் பண்ணலாங்க. அது ஓப்பனா சொல்றேன். ஆமா, பட் மலை மேல சில பேருக்கு பாத்தீங்கன்னா மலை மேல போக பிடிக்கும், பட் ஏர்பின் பெண்ட் வரும்போது ரொம்ப ட்ரௌசியா இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் இருக்கவங்களாம் ட்ரௌசியாடா. ஆமா பாத்தீங்களா, இந்த மாதிரி தற்கூரி எல்லாம் கூட கூட்டு வந்தா ட்ரௌசின்னு சொன்னா டவுசர்னும் ட்ரௌசரா அப்படின்னு கேட்கும். இதுதான் இந்த பாத்துங்க இந்த லட்சத்துல போதுங்க எங்களோட லாக். யாருக்காவது ட்ரௌசியா இருக்கும், அந்த மாதிரி ஃபீல்லாம் இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும்னா பெஸ்ட் பிளேஸ் கூர்க்கு எங்களுக்கு தெரிஞ்சு. ஓகே, வேற ஏதாவது பிளேஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, கீழே இருந்து ஏறும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேல வந்துட்டோம். மலை மேல ஏறாதீங்களா? ஆமா ஏறாதீங்க, அப்படியே வீட்டுக்கு போயிருங்க. வந்துட்டு கூர்க்கு போட பாத்துட்டு வீட்டுக்கு கீழே வந்தீங்கன்னா கூர்க்கு உங்களை அன்புடன் வர இல்ல கூர்க்கு போட்டு ஜிலேபி பிச்சு போட்டுருவாங்க, பாத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருங்க, ஏறாதீங்க. வந்திருக்கிற இடம் அபி பால்ஸ். கமான், தனியா ஸ்கோர் பண்ணுறாங்க போயிட்டு வர முடியும். போற வழியில இந்த மாதிரி நிறைய கிரீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது கிரீச்சர் இந்தியால எங்கேயுமே பார்க்க முடியாது இவனெல்லாம். இப்ப தலைவர் ஜூம் பவர் இருக்கு. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு தானே போற. இவன் கிட்ட கேமரா குடுக்காதீங்க, அப்படியே மயக்கம் பண்ண தனுஷ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பட்டம் பிடிக்கிறாரு. பேசண்ட் பாவம் டைம்ல காசு கொடுத்து நாங்க பேச காட்டுறோம், நீங்க அவனை எடுத்துன்னு போயிருக்கிற அவன் பேசுறான் கேமராமேன். ஆமா, ஓ அப்ப கேமராமேனுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்குதா பாரு, இவ்வளவு பெரிய ஓட்டம் பின்னாடி. இது சேர் பாருங்க, கிமு 1300 செஞ்ச சேர் இது. எனக்கு தெரியும், ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட். ஆமா, அவங்க தாத்தா தான் வந்து செஞ்சுட்டு போனாரு. அதுக்கப்புறம் இவங்களோட மூதாதையர் பாத்துக்கிறாங்க அதை. அப்சல்யூட்லி. ஆனா கொடுமை, இந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. காசு கொடுத்து பிளான பண்ணி ஸ்கெட்ச் போட்டு கூட்டினு வந்த ஒரு மனுஷன் இப்படி நொந்து போய் போறான். அத்தியா நடைய பத்தியா எங்க போயிட்டு இருப்போம்? அபி பால்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம். அது பால் இல்ல பாலு, நான் அப்படிதான் சொல்லுவேன். சூரி காமெடி எல்லாம் பார்த்தது இல்ல, இந்த மாதிரி இலேரியஸ் ஜோக்ஸ் இந்த அண்ணாச்சக்கல வாங்கின 4 ரூபாய் ஜோக்கு, இந்த மாதிரி ஸ்லாங் எல்லாம் ஒண்ணு வாங்கின ஒரு ஜோக்கு ஃப்ரீ வாங்கினதெல்லாம் சொல்லக்கூடாது. அபி பால்ஸ் இந்த மாதிரி ஐயா நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்களா? முன்னாடி போயிட்டு எங்க மூஞ்சில எடுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா பின்னாடி வந்து எங்க டிக்கி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க முன்னாடி. அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டா இப்ப கீழே அப்படி ரெண்டுத்துமே இப்ப நீ மேனேஜ் பண்ண போற. கேமராவும் வரணும், நடந்தா நீ ஒழுங்கா போகணும். அவர் லெஜெண்ட், அவர் ரோபோட். கீழே விழுந்தா பரவாயில்ல, ஆமா கேமரா போக்கஸ் மிஸ் ஆக கூடாது. ஆமா அவன் போட்டா அவனை முடியுடா. நீங்களே ஏன்னா கேமரா கூட ஒட்டிக்கிட்டு பெரிய பண்ணு என்னன்னா, நாங்க எல்லாருமே காசு வித்ட்ரா பண்ணாம வந்துட்டோம். நீங்க ஒருத்தர் கிட்டதான் பக்கத்து ஸ்ட்ரீட்ல பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கார ஒருத்தர் ஜிபே அனுப்பிச்சு அந்த ஜிபே அளவு நெட்டு வேலை செய்யல. ஆமா, ஒரு 500 ரூபாய் அனுப்பிச்சு வாங்குறதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்கு. இல்ல கடைசியில ஒரு 10 ரூபாய்க்கு பிச்சடிக்க வச்சுக்கலாடா. வெளியூர்ல ஊர்ல இருந்து வரும்போதே சொன்ன ஒரு 2000 ரூபாய் வித்ட்ரா பண்ணி வச்சுக்கலாம்டான்னு கேட்டானுங்களா. இவ்வளவு அறிவு இருக்குது இல்ல, நீ வித்ட்ரா பண்ண வேண்டியதானே. எனக்கு நேற்று சேலரி போடலடா, சேலரி போட்டு தான் நானே எடுத்துட்டு வந்திருப்பேனே. வைஃபையும் சொன்னேன், நான் எடுத்துக்க கார்டையோ ஜிபே ஆட்டிட்டு வந்தா இப்படிதான்.
கடைசியில வெளியூர்ல வந்து பிச்சை எடுக்க வச்சிட்டீங்களா 10 ரூபாய்க்கு? நெட் இல்லப்பா இந்த இடத்துல, அது ஒரு மெயின். இந்த இடத்துல ஃபுல்லா டவரே கிடைக்காது. மக்களே கையில கேஷ் எடுத்துன்னு வர்றது சேஃப். இல்லனா என்ன பண்ண தெரியுமா, மதனுக்கு அந்த பக்கம் வா, அந்த பையன் மைக் இல்ல. அததான் நான் அந்த பக்கம் தான் வர ட்ரை பண்றேன். தள்ளினே போனீங்கன்னா எப்படி வருவீங்க? பிச்சாதான் கையேந்தின்னு தான் வரணும். ஆல்ரெடி கையேந்தி தான் வச்சிருக்கோம். இங்க கார்டு இல்ல, ஜிபே இல்ல, நெட்வொர்க் இல்ல, எதுவுமே இல்ல. போற வழியில யார்கிட்டயாவது ஒரு 500 ரூபாய் வாங்கி அவங்களுக்கு ஒரு ஜிபே அனுப்புவோம். பாரு அந்த கார்டெல்லாம் பாரு. இதுல ஜிப்லைன் போலான்னு வரை கூட்டுன்னு வந்து யாரையாவது கொலை பண்ணா கூட சூப்பரா இருக்கும். எவனுக்குமே ஐயா இவன் நம்ம ஏதோ கேட்க மாட்டிட்டு போயிட்டோம். மஞ்சுமல் பாய்ஸ்ல சாத்தானின் சமையலறை பாத்திருக்கீங்களா? இதுதான் சாத்தானின் கழிவறை. நான் தான் சாத்தானே. இது சாத்தானின் கழிவறை. ரெஜிஸ்டர் பண்றான் பாரு. 3 வாட்டி சொல்லி ரெஜிஸ்டர் பண்றான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரையாவது இப்படி திட்டுனா கூட இப்படி திட்டுங்க. அப்புறம் இந்த கேமராமேன் இருக்காருல்ல, அதுல இன்னொரு வேர்டு கூட இருக்கு, இன்னொரு அசிங்கமான வார்த்தை. அது என்ன தெரியுமா? சச்ச அரவிந்த். ஆமா, அவர் சச்ச அரவிந்த். அவர் நேம் உலகத்திலே ரொம்ப பெரிய பேட் வேர்டு எதுன்னா சச்ச அரவிந்த். உங்களோட அரவிந்த் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேக் பண்ணி விடுங்க. ஆமா, சச்ச அரவிந்த்னா அவன் தூக்குல தொங்கணும். அதை விட கேவலமான ஒரு வேர்டே கிடையாது உலகத்துல. ஆனா அதெல்லாம் வாங்கிட்டு தான் இப்ப அவன் கேமரா எடுத்துட்டு இருக்கான். ஆமா, காரி துப்புவோம், சாணியை கொண்டு அடிப்போம், என்ன பண்ணாலும் அவன் இருப்பான். அதுதான் எங்க கேமராமேன். கேமராக்காக தன் உயிரை அர்ப்பணித்தவர். இல்ல அப்படிலாம் கிடையாது. வேலைக்கு போவாரு, நல்லா சம்பாதிப்பாரு, ஜாலி பண்ணுவாரு. டீச்சர் கூட தம்பியை தேடி போட்டு வந்துடுறாரு. அவன் நம்ப மாட்டீங்க மக்களே. இங்க இருங்க காட்டுறாரு. 35,000 சம்பாதிக்கிறான். கேமரா மைக்கில்ல உனக்கு ஓட்டம் மாவன உன விட மாட்டேன். எப்படி ஐயா உன் ஷூல இருந்து எல்லாத்தையும் காட்டுறாரு. டோக்கனை போட்டீங்கன்னா கேட்பானுங்கடா கீழே. டோக்கன் ஆளுக்கும் வாங்குற சம்பளத்துக்கும் சம்பந்தமே இருக்கு. போடா கேமரா தெரியாம போயிட போறோம். தெரியும். தம்பி டீசர் தேடி போடுவான். ஸ்பாட்டுக்கு வரோம், வைப் ஆகுது. அங்க திருப்பி காட்டு. அந்த சத்தம் ஃபால்ஸ் சத்தம். நம்பி வராது. நீங்க ஃபால்ஸ்ல குளிக்கலாம் முடியாது. அப்படியா? குளிக்க முடியாதா? குளிப்போ. ஒரு அக்வாமேன் மாதிரி ஒரு நீச்சலை போடலான்னு பார்த்தேன். குளிக்க முடியாதுன்ட்டாங்க. ஒரு நல்ல இடத்துக்கு வந்தா ஒரு பேசிட்டு உட்காண்டா. இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு இப்படியா உடுமை வில்லன்ஸ் கூட இந்த சிச்சுவேஷன் வரக்கூடாது. வர இடத்துல பேஷன் மாதிரி உட்காந்துக்கிறது, நல்ல ஒரு பிளேஸுக்கு வர்றது இல்ல. உடுமை இப்படி காற்று வெளிச்சமா இருக்காங்க பேச்சு. இங்க வெளிச்சமா இருப்பான். இப்ப பாரு பிரைட்டா இருக்கனா. கேமராமேனுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பேர் என்ன, லைட்டிங் எங்க இருக்குன்னு தெரியணும், எல்லாம் தெரியணும். அப்படியே அந்த பக்கம் ஃபால்ஸ் காட்டு. நல்லா இருக்கு ஃபால்ஸ். பட் ஆனா நம்ம இப்ப வந்த டைமோட இன்னொரு அக்டோபர்ல வந்து தான் கரெக்டா இருக்கு. ஜூலைல இந்த டைம்ல வரதுனால நமக்கு இங்க வந்து சாரல் இந்த கம்பி வரைக்கும் அடிக்குமா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஜூலைல வந்தா இப்படிதான் இருக்கும். இந்த இடம் நெக்ஸ்ட் மந்த் வந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு மாத்தி சான்ஸ் எதுப்பா. சாரல் மான்சூன் டைம்ல எல்லாம் வந்தா இங்கெல்லாம் சாரல் அடிக்குமா? அப்படியா? யார் சொன்னா? இல்ல தூரம் சொன்னா போல. இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப இந்த வந்து டைம்ல வந்து லைட்டா தான் ஆகுது. ஆனா நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. ஒரு சில்லுன்னு ஃப்ரெஷ்ஷா வைப்பா. நீ எதை பார்த்து வைப்பான, எதை பார்த்து சந்தோஷப்பட்ட நீங்க எல்லாருக்கும் தெரியும்.